இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 27ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே வருகிறது. யோபுவின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஒருவருக்கு ஒரு காரியத்தை குறித்திருந்தால் அதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் பக்தனாகிய யோபு இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பக்தனாகிய யோபு இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் தனக்கு குறித்திருக்கிற காரியத்தை குறித்து அதை நிறைவேற்றுவார் என்ற ஒரு விசுவாச அறிக்கையை இந்த இடத்திலே செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையினுடைய பின்பகுதியில் சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் என் தேவனிடத்திலே அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிற தேவன்தான் கர்த்தர். அவர் சர்வ ஞானியாகவும் சர்வ வியாபியாகவும் இந்த நாட்களிலே இருக்கிறார். கர்த்தர் செய்கிற காரியத்தை ஒரு மனுஷனும் அறிந்து கொள்ள முடியாதபடி எல்லாம் இந்த நாட்களிலே ஒரு இரகசியமாக முத்தரிக்கப்பட்ட காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அங்கே இந்த வேத பகுதியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த யோபு இந்த நாட்களிலே தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன் தாசனாகிய யோபுவுக்கு அநேக காரியங்களை இந்த இடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி காலத்திலே என்ன நடக்கும் என்பதையும் கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்பதை கூட இந்த நாட்களிலே அவர் தாசனாகிய யோபுவுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே விதமாகத்தான் இந்த இடத்திலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவரை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், யோபுனுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே தேவன் அவருக்கு இந்த நாட்களிலே அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறார். இப்படியாக அநேக காரியங்கள் அநேக திட்டங்களை தேவன் மனுஷனை குறித்து வைத்திருக்கிறார் என்று இங்கே யோபு அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைப்பாடுகளையும் ஒவ்வொரு மனுஷனுடைய காரியங்களையும் குறித்து அவர் இந்த நாட்களிலே அங்கே சில காரியங்களை செய்யும்படியாக நிலைத்து வைத்துக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த வார்த்தையூடாக பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் செய்து முடிக்கிற தேவன், அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் இந்த நாட்களிலே தேவன் இப்படியாக இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான் என்று வார்த்தை சொல்லுகிறபடி தேவன் நிறைவேற்றுவார். அதனாலே உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நினைவுகளை கர்த்தர் உங்களுடைய ஜீவனுள்ள நாளுக்களை நிறைவேற்றுவார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.